மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். சமையல் நம்ம ஏன் சமைக்கிறோம்? விலங்கு வகைகள்லேயே உணவை சமைச்சு சாப்பிட்றது மனிதர்கள் மட்டும்தான். சமைக்காம அப்படியே சாப்பிட்டா என்னாகும்? மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி வரலாறுல நம்ம எப்போ சமைக்க ஆரம்பிச்சோம்? சில விஞ்ஞானிகள் மனிதன் சமைக்க ஆரம்பிச்சதுனால தான் மனிதனுடைய மூளையே பெருசாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் மனிதர்களுடைய மூளை அளவு பெருசானதுனால தான் மனிதர்கள் சமைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை? சமையல் எப்படி மனித வரலாற்றையே மாத்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. குரங்கு வகைகள்ல சிம்பன்சி, கொரில்லா அப்படின்னு பல வகையான இனங்கள், அதாவது ஸ்பீஷீஸ் இருக்கு. அதே மாதிரி மனிதர்களையும் ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ நியாண்டர்தல்ஸ் அப்படின்னு பல வகையான இனங்கள் இருந்துச்சு. மாடர்ன் ஹியூமன்ஸ்னு சொல்லக்கூடிய நவீன மனிதர்களான நாம சுமார் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சோம். ஆனா 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால இருக்க வண்டர்வர்க் கேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குகையில ஹோமோசேப்பியன்ஸ்க்கும் முந்தைய மனித இனம் நெருப்பு பயன்படுத்தினாங்க அப்படின்னு அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே நெருப்பு பயன்படுத்தினதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சாலும் கிட்டத்தட்ட 7.8 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தற்பொழுது இஸ்ரேல் பாலஸ்தீன் பகுதிகளில் இருக்கிற இடத்துல தான் குளத்து மீனை நெருப்புல சமைச்சு சாப்பிட்டாங்க அப்படின்ற ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம நெருப்புல தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். கடந்த 20 லட்சம் வருஷத்துல முன்னாடி இருந்ததை விட மனிதனுடைய மூளை கிட்டத்தட்ட 3 மடங்கு அளவுக்கு பெருசாயிருக்கு. இதுல இருந்து மனிதன் நெருப்பு பயன்படுத்தினதுக்கும் மூளை பெருசானதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெளிவா தெரியுது. சமைச்சு சாப்பிட்றதுனால மனிதனுடைய மூளை எப்படி அதிகமாக இருக்கும்? இதுக்கு அறிஞர்கள் சில காரணங்கள் சொல்றாங்க. முதலாவதாக, நெருப்புல சமைச்சு சாப்பிட்ற உணவுல நமக்கு தேவையான கேலரிஸ் அதிகமா இருக்கும். நம்மளுடைய மூளை சுமார் 1.25 கிலோகிராமா இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற உணவுல கிட்டத்தட்ட 20% கேலரிஸ் மூளைக்கு மட்டுமே தேவைப்படுது. சமைச்சு சாப்பிட்ற உணவுல கேலரிஸ் அதிகமா இருக்கிறதுனால சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மூளையோட வளர்ச்சி ஜாஸ்தியாச்சு. ரெண்டாவதாக, நம்ம சமைச்சு சாப்பிட நம்மளுடைய தாடை தசைகள் பலவீனமாச்சு. நீங்க ஒவ்வொரு தடவை எதையாச்சும் சாப்பிடும் போதும் நம்ம தாடை தசைகள் நம்ம மண்டை ஓட்டுல ஒரு அழுத்தம் தரும். அதனால ஒவ்வொரு தடவை நம்ம சாப்பிடும் போதும் நம்ம மூளையில ஒரு வகை அழுத்தம் உண்டாகும். ஆனா மனிதன் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சதும் சுலபமா சாப்பிட முடியறதுனால தாடை தசைகள் அவ்வளவா நம்ம மூளை மேல அழுத்தத்தை செலுத்தல. மூளையில உள்ள அழுத்தம் குறைஞ்சதால மூளையும் இன்னும் பெருசா வளர முடிஞ்சது. மூன்றாவது காரணமாக, நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால நம்ம சீக்கிரமே சாப்பிட்டு முடிச்சிருவோம். இப்போ நமக்கு மூளையை பயன்படுத்துறதுக்கான நேரம் கிடைச்சது. கொரில்லா குரங்குகள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு சுமார் 8 முதல் 10 மணி நேரம் வரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா மனிதர்கள் சமைச்சு வேகமா சாப்பிட்றதுனால கற்கருவிகள் செய்யறது, ஓவியம் வரைகிறது, மற்ற விஷயங்கள் செய்யறது அப்படின்னு நேரம் நம்மளுக்கு நிறையவே கிடைச்சது. இப்படியாக மனிதன் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து 3 மடங்கு நம்மளுடைய மூளை அளவும் மண்டை ஓடும் பெருசாயிருக்கு, பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. மூளை அளவு பெருசானதுனால நம்ம சமைக்க ஆரம்பிச்சோமா, இல்லை நம்ம சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சதுனால மூளை அளவு பெருசாச்சா அப்படின்னு இன்னும் நம்மளுக்கு துல்லியமா தெரியல. இது முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா அப்படின்ற கேள்வி மாதிரி தான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பா சொல்ல முடியும். அடுத்த தடவை நீங்க எதை சமைக்கிறதா இருந்தாலும், அது மேகியா இருந்தாலும் இல்ல பிரியாணியா இருந்தாலும், அப்போ உறுதியா நம்மளுக்கு தெரியும் 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் முக்கியமான பரிணாம வளர்ச்சிக்கு நம்ம இப்போ பண்ற சமையல் தான் காரணம் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விட்டு போயிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை நன்றி.